ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்துக்கு மீனாக்கும் திரும்ப சண்டை வரப்போகுதுங்க. ஆமாங்க, கதையை நகர்த்துறதுக்கு எவ்வளோ நல்ல பாயிண்ட் இருக்கு. ஒன்று, ரோகிணியை பற்றி உண்மையை வெளியே கொண்டாடலாம். இல்லைன்னா மனோஜ் 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சிருக்காருல, அந்த விஷயத்த வெளியே கொண்டாடலாம். அதுவும் இல்லைன்னா மீனாவோட தம்பி விஜயாட்ட இருந்து பணத்தை திருடி இருக்காருல, அந்த உண்மையாச்சும் வெளியே கொண்டாடலாம். இது எதுவுமே பண்ணாமல் திரும்ப திரும்ப முத்து மீனா கடையில் சண்டை, விஜயா வந்து மீனாவை திட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ரிப்பீட்டட் சீனாக எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஸ்ருதி வந்து மீனாவோட தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஆரம்பத்தில் கேஷுவலாக பேசிட்டு கடைசி அவங்க வந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல ரொம்ப பயமாக இருக்குது, அந்த பெயினெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால நான் சரகசி மூலியமாக குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கேன். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சீதாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீனாவோட அம்மா வீட்டை தான் காட்டுறாங்க. சத்யாவுக்கு கை குணமாச்சுன்னா மீனாவோட அம்மா கூழ் ஊத்துறதா வேண்டியிருப்பாங்க போல. இன்னைக்கு அவர் பிறந்தநாள்னால இன்னைக்கே அதை பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் சத்யா வந்து எக்காரணத்து கொண்டு முத்து அங்கே வரக்கூடாதுன்றாரு. இதை கேட்டோன்னு சந்திரா கோவப்படுறாங்க. ஏன்டா மாப்பிள்ள வந்தா என்னடான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே மீனா அங்கே வந்துடுறாங்க. நடக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு மீனாவும் கோவப்படுறாங்க. டே சத்யா, மாமா வந்தா உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்பாங்க. அப்ப சத்யா சொல்றாரு, இங்க பாருக்க, அவன் புருஷனுக்கு எனக்கு சுத்தமா ஒத்து வராது, அவர் வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு, அதனால அவர் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், ஒருவேளை அவர் வந்தாருன்னா நான் அங்கிருந்து கிளம்பிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நக்கலாவும் பேசுவாரு. உன் புருஷனுக்கு கூழ் ஊத்துற இடத்துல என்ன வேலை, வேணா சாராயம் காய்ச்சி ஊத்துனா உன் புருஷனை கூப்பிடலான்ற மாதிரிலாம் நக்கல் பண்றாரு. இதெல்லாம் கேட்டு மீனாவும் பயங்கரமா கோவப்படுவாங்க. சத்யாவோட வாக்குவாதமும் பண்றாங்க. ஆனா சத்யா அவர் முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காரு. எக்காரணத்து கொண்டு முத்து வரவே கூடாதுன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வந்து முத்துட்ட இந்த விஷயத்தை தயங்கி தயங்கி சொல்றாங்க. அதை கேட்ட முத்து பெருசாலாம் கோவப்படல. ஆனா மீனாவையும் போகக்கூடாதுன்றாரு. ஆமாங்க, முத்து வந்து புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ மட்டும் ஏன் போனோம், நீயும் போகக்கூடாது மீனான்றாரு. மீனாக்கு ஷாக்காக தான் இருக்கும். அது எப்படிங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு நானே போகாம இருந்தா நல்லாவா இருக்குன்னு கேட்பாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. லாஸ்டா முத்து வந்து, இங்க பாரு மீனா, என் மேல உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை இருந்தா நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீனாக்கு இப்ப என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம குழம்பி இருக்காங்க. அப்ப ஸ்ருதி வராங்க. மீனாவை பார்த்து, என்ன மீனாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. மீனாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்ட ஸ்ருதி வந்து, இங்க பாருங்க மீனா, நீங்க உங்க தம்பியை பார்க்க போறீங்க, அதை தடுக்கிறதுக்கோ இல்லை உங்களை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ முத்துக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க மீனான்றாங்க. இருந்தாலும் மீனாக்கு தயக்கமா தான் இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் விஜயாவும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஸ்ருதி பேசுனதெல்லாம் கேட்டு மீனாவும் சரி நம்ம கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்து வீட்டுக்கு வருவாரு. வந்தோடனே மீனாவை தான் தேடுறாரு. அப்போ விஜயா வந்து 1க்கு 2 முத்துட்டு நல்லா ஏற்றி விடுறாங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே சுத்தமாக மரியாதை இல்லை, அதான் உன் பேச்சை மீறி அவள் பாட்டுன்னு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டான்றாங்க. ஆரம்பத்தில் முத்து அதை நம்ப மாட்டாரு. மீனா அப்படிலாம் பண்ண மாட்டா, என் பேச்சை மீறிலாம் போக மாட்டான்றாரு. அப்போ விஜயா வந்து, உனக்கு சந்தேகம் வந்தால் நீயே போய் கோயிலை செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. முத்து நேராக கிளம்பி போகிறாரு. கோயிலில் மீனாவை பார்த்தோன்னா முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகும். எதுக்காக என் பேச்சை மீறி வந்தேன்னு சொல்லி சண்டை போடலாம். அது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முத்து அங்கே பொறுமையாக இருந்தால் கூட சத்யா வந்து கண்டிப்பாக முத்தை ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவார். இவரை தான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தாருன்னு சொல்லி ஏதாவது பேசலாம். அது ஏதாவது பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்படி எதுவுமே நடக்கல, கோயிலில் எந்த பிரச்சனையும் வரலன்னா கூட முத்து குடிச்சிட்டு வந்து மீனாட்ட வீட்டில் கலாட்டா பண்ணுற மாதிரி சீன் இருக்குது. ஆமாங்க, முத்து ஃபுல் போதையில் வந்து மீனாட்ட பிரச்சனை பண்ணுறாரு. நான் அவ்வளோ சொன்ன பின்னாடியும் என் பேச்சை மீறி நீ போனேன்னா என்ன, அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. இந்த சீன்லாம் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர அடுத்து வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்ருதி வந்து சரகசி மூலியமாக குழந்தை பெற்றுக்கலாம் முடிவு எடுத்திருக்காங்கல்ல, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் ஸ்ருதிட்ட பயங்கரமாக சண்டை போடலாம். இந்த மாதிரி சீனும் அடுத்தடுத்த எபிசோடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.